நமச்சிவாய வாழ்க. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. நம்முடைய திருநாவுக்கரசு நாயனாருடைய வரலாறு இந்த சைவ சமயத்தையும் திருநீரையும் காப்பதற்காக எவ்வளவு துன்பங்களை நம்முடைய குருமார்கள் அனுபவித்திருக்கிறார்கள் என்பதை நமக்கு உணர்த்தக்கூடிய ஒரு பெரிய செய்தி. இவ்வாறு இவர்களால் வளர்க்கப்பட்ட நமது சமயம் இன்று ஒரு வியாபார பொருளாகவும் பொருளீட்டும் வழியாகவும் அன்பற்ற முறையிலும் சீடன் இருந்தால் பணம் பெறலாம் என்று சீடனிடம் பொருள் சேர்ப்பதற்காக திரியும் குருமார்களையும் பார்க்கும் பொழுது சற்று கோபம் வந்ததாலேயே கடந்த பதிவிலே சில வார்த்தைகளை உச்சரிக்க வேண்டிய ஆயிற்று. இன்று இங்கே இதோ வாருங்கள், நாம் நாவுக்கரசரை சமணர்கள் இழுத்துச் செல்கிறார்கள். அங்கே நேராக அரசனிடம் சென்ற சமணர்கள் தர்மசேனராக இருந்து திருநாவுக்கரசரை காட்டி, அரசே, இவன் நம்முடைய சமயத்தில் இருந்த ஒவ்வொரு மந்திரங்களாக பயன்படுத்தி உயிர் பிழைத்துக் கொண்டிருக்கிறான். இவனை குழி வெட்டி தலை மட்டும் வெளியே தெரியும்படி புதைத்து யானையை விட்டு இவன் தலையை மிதிக்கும்படி செய்ய வேண்டும் என்று கூறுகிறார். அந்த காலத்தில் இது ஒரு கொடிய தண்டனை முறை. பெரும் குற்றம் செய்தவர்கள் இவ்வாறு தண்டி பழக்கி வைத்த யானையை கொண்டு போய் அந்த தலையை யானை மிதித்து துவம்சம் செய்யும். துள்ளக்கூட முடியாது, மண்ணுக்குள்ள வச்சுக்க உடம்ப அப்படி இறுக்கி மண்ணை போட்டு மூடிடுவாங்க. எவ்வளோ பெரும் துன்பம் அந்த உயிர் படும் அல்லவா. அந்த மாதிரி நம்முடைய நாவுக்கரசரை குழியில் இறக்கினார்கள், மண்ணை சுற்றிலும் கொட்டினார்கள். குழியை மூடி நாவுக்கரசருடைய தலை மட்டும் வெளியே தெரிகிறது. அந்த கொலை செய்து பழக்கப்பட்ட அந்த யானையை திருநாவுக்கரசன் மீது ஏவுகிறார்கள். அந்த யானை கடும் கோபத்துடன் வந்து திருநாவுக்கரசடிகளின் அருகில் நிற்கிறது. தன்னுடைய காலை ஓங்கி துதிக்கையை உயர்த்தி பிளிர்கிறது. அப்பொழுது மனம் தளராத நம்முடைய திருநாவுக்கரசடிகள் சுண்ணவெண் சந்தரச் சாந்து என தொடங்கும் திருப்பதிகத்தை பாடுகிறார். கொல்ல வந்த யானை திருநாவுக்கரசரை வளமாக வந்து நிலத்தில் வீழ்ந்து வணங்கி சமணர்களை துரத்த ஆரம்பிக்கிறது. உடனே சமணர்கள் தலை தெறிக்க ஓடினார்கள். அரசனுடைய கொழுமண்டம் வரை ஓடினார்கள். அங்கு நின்று அரசனை பார்த்து, அரசே, இந்த தர்மசேனர் நம்முடைய சமயத்திலே பயின்ற கல்விகளை எல்லாம் பயன்படுத்தி ஒவ்வொரு முறையும் தப்பி விடுகிறான். இவனை கொல்ல வேண்டுமானால் ஒரே ஒரு வழி உள்ளது என்று கூறுகிறார்கள். மன்னன் யோசிக்கிறான். யோசித்த மன்னவன் சமணர்களை நோக்கி, எந்த செயல் செய்தால் இவனை தப்பிக்க இயலாமல் கொள்ள முடியும்? நம்முடைய சமண சமயத்திலே எதிலிருந்து காப்பாற்ற மந்திரம் இல்லை. அந்த ஒரு பொருளிலே இவனை அழைத்து சென்று கொல்லுங்கள் என்று கட்டளையிடுகிறார். உடனே சமணர்கள் மன்னன் மகேந்திர பல்லவனிடம், அரசே, இந்த கடல் நீரை கட்டுப்படுத்தும் மந்திரம் நமது சமண சமயத்திலே கிடையாது. எப்படி? கடல் நீரை கட்டுப்படுத்தும் மந்திரம் நமது சமயத்தில் கிடையாது. இவனை இப்படியே கடலில் தூக்கி எறிந்தால் இவன் ஏதேனும் சூது செய்து வந்து விடுவான். எனவே இவனை கல்லில் கட்டி, நல்ல கயிற்றினால் கட்டி, இவனை நடுக்கடலுள் சென்று எரிந்து விட வேண்டும் என்று கூறுகிறார்கள் சமணர்கள். உடனே நாவுக்கரசு பெருமானை கல்லோடு இறுக கட்டி
நடுக்கடலுக்குள் ஏற்றிச் செல்கின்றனர். கடலுள் வீசுகிறார்கள். தண்ணீரிலே கல் மூழ்கிக் கொண்டிருக்கிறது. இந்த சம்பவம் திருநீலக்குடி தேவாரத்திலே நாவுக்கரசடிகள் இதை தெளிவாக பாடியிருக்கிறார். அந்த திருநாவுக்கரசடிகள் கடலிலே வீசப்பட்ட சம்பவத்தை திருநீலக்குடி பதிகத்திலே தெளிவாக பாடியிருக்கிறார் அகச்சான்றாக நாவுக்கரசடிகள். தண்ணீர் மூழ்க 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 நமச்சிவாய என்ற அந்த எழுத்தை, இந்த ஐந்தெழுத்தில் எது கரை சேர்க்கக்கூடியது என்பதில் இரு குழப்பங்கள் இருக்கின்றன. பெரும்பாலான முழுமையான மெய்ப்பொருள் காணாத குருமார்கள் சிவாய நம என்ற மந்திரமே நாவுக்கரசடிகள் கூறினார் என்று கூறுகிறார்கள். அது தவறு. கற்றுணை பூட்டியோர் கடலினில் பாய்ச்சினும் நற்றுணையாவது நமச்சிவாயவே என்ற அகச்சான்று தேவாரத்தில். ஆக நமச்சிவாய மந்திரமே கரை சேர்க்கக்கூடியது. அவ்வழியிலே இவர் நமச்சிவாய மந்திரத்தை உச்சரிக்க அந்த கல் தெப்பமாக மாறுகிறது. தெப்பமாக மாறி மிதந்து கொண்டு கரை நோக்கி வருகிறது. நாவுக்கரசடிகள் சொற்றுணை வேதியன் சோதிவானவன் பொற்றுணை திருந்தடி பொருந்த கைத்தொழ கற்றுணை பூட்டியோர் கடலினில் பாய்ச்சினும் நற்றுணையாவது நமச்சிவாயவே என தொடங்கி பாடுகிறார். பாடி மாப்பினை தழுவிய மாதோர் பாகத்தன் பூப்பினை திருந்தடி பொருந்த கைத்தொழ கற்றுணை பூட்டியோர் கடலினில் பாய்ச்சினும் நற்றுணையாவது நமச்சிவாயவே. கடலூர் அருகில் உள்ள கரையேறிய குப்பம் என்ற பகுதியிலே வந்து கரை சேர்கிறது. இங்கே ஒரு அற்புதமான செய்தியை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். திருநாவுக்கரசர் பெருமானை தாங்க ஒரு கல்லில் என்ன செய்கிறார்கள்? முதலில் கல்லில் கட்டுகிறார்கள். என்ன, அவர் மீது கட்டிய கயிறு இரண்டு கயிறு போட்டு கட்டுறாங்க. ஒரு கயிறு அந்து போனால் என்ன பண்ணுறதுன்னு அந்த கடலில் தூக்கி எறிகிறார்கள். அந்த கடலில் அங்கிருந்து அவரை கரை சேர்க்கிறது. இதிலே ஆணவம் நமக்கு உணர்த்தப்படும் செய்தி, நமக்குள் இருக்கும் ஆணவம் இருக்கிறதா அந்த கல்லிலே கண்மம் மாயை என்ற கயிற்றினால் கட்டி பிறவியாகி இந்த கடலிலே இறைவன் நம்மை இந்த உடல் கொடுத்து அனுப்பி இருக்கிறார். ஆக இந்த நமச்சிவாய என்ற சிவருமானின் திருமந்திரத்தை ஐந்தெழுத்தை சொன்னால் கரை சேர முடியும் என்பதற்கு ஒரு பெரிய சான்றாக இந்த வரலாறு அமைகிறது. ஆக நாவுக்கரசு பெருமான் அங்கே திருப்பாதிரி புலியூரில் தோன்றா துணைநாதர் எழுந்தருளி இருக்கும் திருப்பாதிரியூரிலே கரையில் சேர்கிறார். நான் கடந்த காலங்களில் அங்கே சென்ற பொழுது நாவுக்கரசடிகள் மிதந்த இந்த கல்லை பார்க்கக்கூடிய சந்தர்ப்பம் எல்லாம் இருந்தது 1980களிலே. அதற்கு பிறகு சென்று பார்க்கும் தவம் கிடைக்கவில்லை. என அன்பிற்குரிய பவானி தேவராஜன் அவர்கள் அந்த இடத்திலே ஒரு பெரிய ஆலயம் அமைத்திருப்பதாக கேள்விப்பட்டோம். என்ன, குணம் நாடி குற்றம் நாடி அவற்றுள் மிகை நாடி பாராட்ட வேண்டியது கடமை. ஏனெனில் ஒரு வரலாற்று நிகழ்வை, சைவத்தின் உயிர்காத்த தலைவனை, சைவத்தின் மாண்பை காத்த அந்த கரையேறிய குப்பத்தில் உள்ள அந்த இடத்தை காலத்தால் அழிக்க முடியாத ஆலயமாக மாற்றுவது மிக பெரும் தவம். அவ்வழியிலே பவானி தேவராஜன் அவர்கள் இந்த செயலை அரண்பணி அறக்கட்டளை மூலம் செய்ததாக கேள்விப்பட்டோம். பரவாயில்லை, திருநாவுக்கரசுடைய வரலாறை பேசுவதற்கு பணம் வாங்கினாலும் அங்கே இப்படி ஒரு செயல் செய்ததற்காக அவரை வணங்கி மகிழ்கிறோம். அப்படி இந்த தெப்பம் கரை சேர்கிறது. அங்கே உள்ள பாடு ஈஸ்வரரை பார்த்து திருப்பாதிரி புலியூரில் இருக்கிற நம்பெருமானை கண்டு தரிசித்து, ஈன்றாளுமாய் எனக்கெந்தையுமாய்
உடன் தோன்றினராய் மூன்றாய் உலகம் படைத்து உகந்தான் மனத்துள் இருக்க என்றான் இமையவர் கண்பன் திருப்பாதிரி புலியூர் தோன்றா துணையாயிருந்தனன் தன் அடியோங்களுக்கே என்று உள்ளமுருகிப் பாடி நாவுக்கரசடிகள் திருநாவுக்கரசர் என்று மக்களால் அழைக்கப்பட்டு திருநீறு பூசிய முழுநீரு பூசிய மேனியும் தூய வெந்நீரும் சிறுமானை நினைந்துருகும் மனமும் அன்பும் நிறைந்த ஆனந்த கண்ணீரும் திருப்பதியங்களை பாடும் வாயினையுடைய திருநாவுக்கரசடிகள் அங்கிருந்து கிளம்பி திருவதிகை வருகிறார். அவ்வூர் மக்கள் பெருந்திரளாக வந்து நாவுக்கரசடிகளை சைவம் காத்த ஞான தலைவனே வருக என்று அவரை அழைத்து வரவேற்று மகிழ்கிறார்கள். நாவுக்கரசு பெருமான் அங்கே அதிகை வீரட்டனத்து அரசனை வணங்கி இறைவனுடைய திருவடிகளை வணங்கி முழு சைவராக சிவநெறி சேர்கிறார். அது என்ன சிவநெறி? இந்த இடத்துல ஒரு அற்புதமான ஒரு பாடலை படிக்க நேர்ந்தது. அதாவது நாவுக்கரசடிகள் சைவராகி விட்டார். அக்கா திருநீர் கொடுத்தார், திருநீர் அணிந்து கொண்டார். திருநீர் அணிந்த பிறகு திருநீர் அணிந்து சைவராகிறார் என்று நாம் எல்லோருமே திருநீர் அணிந்து 16 இடங்களில் திருநீர் அணிந்து ருத்ராட்சம் அணிந்து கொண்டால் நாங்கள் சைவராகிவிட்டோம் என்று பேசுகிறோம் அல்லவா? ஆனால் அங்கு நாவுக்கரசில் ஒரு புதிய வார்த்தையை நம்முடைய நாவுக்கரசுடைய தேவாரத்திலே ஒரு வார்த்தை வருகிறது. அந்த வார்த்தையும் இங்கே இந்த சிவநெறி என்று சேக்கிழாரடிகள் கூறிய வார்த்தையும் நோக்கும் பொழுது அறநெறி வேறு சிவநெறி வேறு. அது என்ன என்று இங்கு தெளிவாக நம்முடைய நாவுக்கரசடிகள் பேசுவார். அறநெறியாவது அறிந்தேனும் நானும் சிவநெறி தேடி திரிந்த அந்நாளும் உறநெறி உள்ளக்கடல் கடந்தேறும் தரநெறி நின்ற தனிச்சுடதானே என்று பதியத்திலே பாடுகிறார். அறநெறியாவதை நான் அறிந்தேன், ஆனால் சிவநெறி தேடி திரிந்தேன் என்று பேசுகிறார் இந்த பதிகத்திலே. அதே போல இன்னொரு இடத்திலே பேசுவார், மறந்தொழின் மண்மிசை மன்னா பிறவி இறந்தொழி காலத்தும் ஈசனை உள்கும் பறந்து அளமந்து படுதுய தீர்ப்பான் சிறந்த சிவநெறி சிந்தை செய்கிறே என்று பேசுகிறார். அது என்ன சிறந்த சிவநெறி? அறநெறி வேறு சிவநெறி வேறா? ஆம், இரண்டும் வேறு. அறநெறி என்பது சிவருமானிடத்து மட்டும் அன்பு காட்டுவது, சிவருமானை நினைத்து சிவருமானுக்காக வாழ்ந்து சேர்வது. இந்த சிவநெறி என்பது எல்லாம் சிவம் என உணர்ந்து அவ்வழியிலே வாழக்கூடிய வாழ்க்கை. அறநெறி அறிதல் எளிது, ஆனால் இந்த சிவநெறி என்பதை நாவுக்கரசடிகள் தேடி திரிந்திருக்கிறார். தேடி திரிந்த அந்நாளும் அறநெறியாவது அறிந்தேனும் நானும் சிவநெறி தேடி திரிந்த அந்நாளும் அப்படிங்கிறார். அடுத்த பாடல சொல்றாரு, இறந்தொழி காலத்தும் ஈசனை ஒழுகும் பறந்து அளமந்து படுதுய தீர்ப்பான் சிறந்த சிவநெறி சிந்தை செய்கிறேன். அது என்ன சிவநெறி? இதை தேடிய பொழுது நானும் வடிவேல் என்ற திருச்செங்கோட்டில் ஒரு ஐயா, நாங்கள் இருவரும் பல்வேறு நூல்களிலே திருமுறைகளிலே எங்கெங்கோ தேடினோம் அந்த சிவநெறிக்கான விளக்கம். ஏனெனில் நாவுக்கரசடிகள் ஒரு எப்படி இன்று நம் சமயத்தை பற்றி தெளிவாக கற்றறிந்து கடவுள் மறுப்பாளர்கள் இழிவுபடுத்துகிறார்களோ, கிறித்துவர்கள் அந்த கதைகளை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி நம்முடைய மனதை குழப்புகிறார்களோ, அதுபோல திருநாவுக்கரசடிகளும் 4 வேதங்களையும் பயின்றிருப்பார் போலும். இந்த சிவநெறிக்கான விளக்கம் சைவர்களுக்குரிய 5 கடமைகளை சார்ந்தது. அந்த நெறி வாழ்ந்தால் அது சிவநெறி. சிவபெருமான் அருளிய சிவநெறி தொண்டர்களுக்கான 5 கடமைகள். முதலில் மூத்தோர்களை மதிக்க வேண்டும்.
இரண்டாவது, அறநூல்களை கற்று அவ்வழி வாழ வேண்டும். மூன்றாவது, சக மனிதர்களுக்கு உணவளித்தலும் உடையளித்தலும் நோயிற்றிருக்கும் பொழுது ஆறுதல் அளித்தலும் செய்ய வேண்டும். நான்காவது, நம்மை சுற்றியுள்ள மரம் செடி கொடி ஆடு மாடு இவற்றுக்கெல்லாம் நாம் உதவ வேண்டும். இதையெல்லாம் நம் உழைப்பினால் வந்த செல்வத்தால் செய்ய வேண்டும். இறந்து ஒன்று செய்யக்கூடாது, பிச்சை எடுத்து செய்யக்கூடாது. நீங்க அறக்கட்டளை பேரில் பிச்சை எடுத்தாலும் ஒன்றுதான், எப்படி எடுத்தாலும் ஒன்றுதான். அது இறைவனுக்கு சிவநெறியாளர்களுக்கு ஏற்றதல்ல. சைவ சமயத்தவருக்கு அது சாதாரணமாக செய்தார். ஆனால் சிவநெறி சார்ந்தவர்கள் அப்படி செய்ததாக வரலாறு கிடையாது. ஆக இந்த சிவநெறி சார்ந்தவர்கள் முன் சொன்ன 4 கடமைகளையும் செய்து தினந்தோறும் மாலையில் ஆலயத்திற்கு சென்று, பெருமானே, நான் இந்த 4 கடமைகளை இன்று தங்கள் அருளால் செய்தேன், இதை தொடர்ந்து வருங்காலங்களிலும் செய்ய எனக்கு நீங்கள் அருள வேண்டும் என்று வேண்டுவது 5வது கடமை. இந்த 5 கடமைகளை செய்வதற்கு சிவநெறி சார்தல் என்று பெயர். ஆக இங்கே நம்முடைய நாவுக்கரசடிகள், திருநாவுக்கரசர், இங்கே மக்களெல்லாம் அவரை திருநாவுக்கரசடிகள் வாழ்க என்று வாழ்த்தியதால் நாம் அவரை இனிமேல் திருநாவுக்கு அரசர், திரு என்றால் இறைவன், இறைவனை புகழை மட்டும் பாடும் ஆயார். நம்முடைய தேவாரத்தில், நம் தேவார திருமுறைகளிலே ஞானசம்பந்த பிள்ளையுடைய பாடலுக்கு திருக்கடைக்காப்புன்னு பேர். அது தேவாரம் கிடையாது, அதுக்கு திருக்கடைக்காப்புன்னு பேர். சுந்தருடைய பாடலுக்கு திருப்பாட்டு அப்படின்னு பேர். நாவுக்கரசுடைய 3ஆம் 4ஆம் 4ஆம் 5ஆம் 6ஆம் திருமுறைகள் இருக்கிறது அல்லவா. திருநாவுக்கரசருடைய 4, 5, 6 திருமுறைகளுக்கு மட்டுமே தேவாரம் என்று பெயர். ஏனெனில் ஞானசம்பந்தன் தன்னை பாடியார். நான் சொல்றேன் போடா சிவன் பேரால நடந்துருன்னார். அதனால அது அவர் பதிகம் மூலம் ஞானசம்பந்தன் சொல் மொழிவார் ஞாலம் புகழ் மிகுத்து வாழ்வரே, தான் ஒரு கோலும் 4 அடியாரை வந்து நலியாதம் வண்ண முறை செய். ஞானசம்பந்தன் சொன்ன பாடல் பத்திவை வல்லார் என்ன சிவலோகம் ஆழ்வரே. அப்படி இவரே தன்னை முன்னிலை கடைசி இறுதி பதிகத்திலே தன்னை பாடியிருப்பார். தன்னை என் பேரை சொல்ற நடக்கும்பார். அதனால அதுக்கு திருக்கடைக்காப்புன்னு பேர். சுந்தரர் போற இடத்தெல்லாம் வாழ்வியல் தேவைக்காக பொண்ணும் பொருளும் கேட்பார். நம்ம எப்படி போய் இந்த கருமுதல் திருவுரை எடுத்துட்டு பொன் பெற்ற பதிகம் பொருள் பெற்ற, அதுல முத்தி பதிகமெல்லாம் இருக்கு. அதெல்லாம் முத்தி பதிகம், திருவடிப்பேறு பதிகம் அதெல்லாம் இருக்கும். ஆனால் அதை படிக்க மாட்டோம். பொன் பெற்ற பதிகம் பொருள் பெற்ற பதிகம் அப்படி என்ன அதான படிக்கிறோம். அதுபோல நான் இந்த சுந்தரம் என்ன பண்ணா, வாழ்வியல் தேவைக்கு இறைவனத்து போய் பெரும்பாலும் பொண்ணும் பொருளும் தான் கேட்டார். அதனால அதுக்கு திருப்பாட்டுன்னு பேரு. ஆனால் நம்முடைய நாவுக்கரசன் ஆவிலிருந்து வந்தது அனைத்தும் இறைவனுடைய போற்றி திருத்தாண்டகங்களும் இறைவனின் பெருமையை உயர்ந்து நிற்கக்கூடிய அருமையான அந்த இறைவனின் சிறப்பை உணர்த்தக்கூடிய அந்த பாடல்களும், அதே போல இறைவனுடைய தனிப்பெரும் கருணையை வியந்து பாடும் பாடல்களாக இருந்ததால் நாவுக்கரசுடைய பாடலுக்கு தேவாரம் என்று பெயர். அப்படி திரு என்ற இறைவனை பாடுவதற்கு மட்டும் அவர் பயன்பட்டதால் அவருக்கு இறைவன் வழங்கிய நாவுக்கரசரோடு திருமுறையர் அருளியை பாடியதால் அவருக்கு திருநாவுக்கரசர் என்ற பெயர் ஊர் மக்கள் வழங்குகிறார்கள். அவ்வழியிலே திருஅதிகை வீரட்டானத்தரிடம் சென்று தன்னுடைய தமக்கையாரிடம் சைவத்தின் பெருமைகளை கேட்டுணர்ந்து சிவநெறி சேர்கிறார். பிறகு அங்கிருந்து துறவிதானே நேராக தலையாத்திரையாக திருப்பெண்ணாடகம் என்ற ஊரில் வந்து அங்குள்ள தூங்கானை மாட திருக்கோயிலிலே அருளும் சுடர் சுடற்கொழுந்தீசர் அவர் பேர் அறிவுச்சுடராக விளங்கக்கூடிய அந்த பெருமானை வணங்கி, இறைவா, என்னுடைய உடல் சமன் சார்ந்து அங்கே இருந்த உணவுகளை உண்டு அவர்களால் உருவானது இந்த உடல். ஆக இந்த உடல் தாங்கி இந்த உடல் எனக்கு ரொம்ப வெட்கமாக இருக்கிறது.
இந்த சமணனிடம் இருந்து அவருடைய உணவை உண்ட காரணத்தினால் எனக்கு தங்கள் முன் நிற்பதற்கே இந்த உடலோடு நிற்பது கூச்சமாக இருக்கிறது. தாங்கள் எனக்கு திரிசூலத்தையும் நந்தியுருவத்தையும் பொறித்தருள வேண்டும் என்று பாடுகிறார். என்ன பொன்னார் திருவடிக்கு விண்ணப்பம் செய்வார். அந்த விண்ணப்பத்தை ஏற்ற சிவருமான் ஒரு பூதம் ஒன்றை அனுப்புகிறார். அது ஏன் பூதத்தை அனுப்பினார்? அந்த பூதம் திரிசூலத்தையும் நந்திதேவரின் திருவுருவத்தையும் நாவுக்கரசுடைய தோளிலே பதித்து பொறித்து செல்கிறது. இங்கே நம்ம ஒரு முக்கியமானது கவனிக்கணும். குரத்தி அனுப்பல, குறவன் அனுப்பல, பச்சை குத்து அனுப்பல சாமி. என்ன ஒரு பூதம் என்பது கொடுந்தொழில் செய்யக்கூடிய ஒரு பிறவி. இந்த முத்திரை வாங்குதல்னு இதுக்கு பேரு. நம்ம சைவர்கள் பச்சை குத்திட்டு சாமியை ஏமாத்துறோம். அங்க பொரித்ததுங்கிறாரு. பொரித்தல்னா என்ன? சூடு பண்ணி சுடுறது. அதுக்கு தான் பொரித்தல்னு பேரு. நம்ம உடம்பு பூரா பச்சை குத்திக்கிட்டு நடராஜாவே அவனை சூளமெல்லாம் பச்சை குத்திக்கிட்டா வரலாற்றுல பூதம் பொறித்ததுங்கிறான். குரம்புறத்தைய வச்சு குத்திக்கிட்டா அதுக்கு பேரு டாட்டூஸ் போட்டுக்கிட்டா நீங்க பெரிய ஆட்கொள்ளப்பட்டவள் ஆயிடும்னா அப்படியெல்லாம் கிடையாது. அது என்ன, அது அந்த சம்பவம் என்ன என்பதை சிந்தித்தே ஆக வேண்டும். இந்த சமணர்கள் அவர்கள் ஒரு மாதிரி இருந்தார்கள். சைவர்கள் இந்த பச்சை குத்தும் மலை இந்த பாவம் அதுங்களால சூடு தாங்க முடியாது. எப்படியோ ஒன்று அந்த வேஷம் போட தானே, மேக்கப் போட்டதுன்னா பச்சை குத்துனா என்ன. இங்க நாவுக்கரசு பூதம் பொறிக்கிறது. அதுக்கு முத்திரை வாங்குதல்னு பேரு. சைவத்துல இந்த சங்கு நாம் இந்த சூளமும் நந்தியும் நம்முடைய தோளிலே பொறித்து கொள்ளக்கூடிய தன்மைக்கு முத்திரை வாங்குதல்னு பேரு. அது என்னானே இன்றைய இப்பொழுதுள்ள சைவ சமய இளைஞர்களுக்கு தெரியல. அவங்களுக்கு சொல்லி கொடுத்த குருநாதருக்குன்னு தெரியல. இந்த ஏடிஎம்கே தொடங்கினது கையில எம்ஜிஆர் பேரையும் கொடியும் பச்சை குத்திக்கிட்டாங்க அப்பாவி தொண்டர்கள். அதுபோல நம்பெருமான் இந்த அப்பாவி தொண்டர்கள் பச்சை குத்தி கொண்டு பெருசா பந்தா பண்ணிட்டு இருக்குதுங்க. குழந்தைக்கு தானே என்ன, இந்த 5 கடமைகள் செய்யாத குழந்தைகள்லாம் நிறைய இருக்காங்க. ஆக அடுத்து அவர் முத்திரை பறிக்க சொல்றாரா? பூதம் வந்தது, முத்திரை பதித்தது. எவ்வாறு? அடுத்த பதிவிலே சந்திப்போம். ஏனெனில் இது அத்தியாவசியமான செய்தி. சும்மா பச்சை குத்திட்டுல ஏமாத்தக்கூடாது சாமிய. அது என்ன முத்திரை பெறுதல்? முத்திரை குத்துதல்னு பேர் அதுக்கு. முத்திரை பொறித்தல். வைஷ்ணவர்கள் சங்கு சக்கர முத்திரை பெறுவார்கள். அதை பார்த்த பிறகுதான் நாவுக்கரசலுக்கு ஏன் பூதம் பறித்ததுன்னு புரிஞ்சது எனக்கு. அது வரைக்கும் அடியேனும் பச்சை குத்துறக்க நினப்புல தான் இருந்தேன். ஆனா அந்த முத்திரை வாங்கிய அந்த வைஷ்ணவர்களுடைய முத்திரை சங்க சக்கர முத்திரை சூடுபட்டப்பதான் தெரிஞ்சது ஏண்டா எல்லாம் நாவுக்கரசலுக்கு முத்திரை பதிக்க சாமி பூதத்தை அனுப்பினார்னு. அடுத்த பதிவில் சந்திப்போம். நமச்சிவாய வாழ்க. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. திருச்சிற்றம்பலம்.